எல்லோருக்கும் வணக்கம். அஷ்டவக்ர கீதையிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம். என்ன சொல்கிறார்? யூ ஹவ் பீன் லாங் பவுண்ட் திங்கிங் ஐ ஆம் ஏ பெர்சன். நீ கட்டுப்பட்டிருக்கிறாய், திரையில் அடைக்கப்பட்டிருக்கிறாய், உன்னை சங்கிலியாய் பிணைத்திருக்கிறாய். எதனால்? நான் ஒரு தனி மனிதன் என்ற எண்ணத்தினால். நான் ஒரு தனி மனிதன் என்ற எண்ணம் உன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது, உன்னை பிணைத்திருக்கிறது, உன்னை சிறையில் அடைத்திருக்கிறது. ஆனால் அந்த எண்ணம் தான் நம்மை சிறையில் அடைக்கிறது. நமது மனதில் தோன்றும் எண்ணம் தான் நம்மை சிறையில் அடைக்கிறது, கட்டுப்படுத்துகிறது. இந்த உடல் என்ற கூட்டுக்குள் அடைத்து வைத்திருக்கிறது. உடல் ஒரு சிறிய பாட்டில் போன்று. உடல் ஒரு சிறிய பாட்டில் போன்றது. அந்த பாட்டில் பூதம் அடைக்கப்பட்டது போல் நமது உடலில் நமது உயிர் அடைக்கப்பட்டிருக்கிறது. லெட் த நாலேஜ் ஐ ஆம் த அவேர்னஸ் அலோன் பி யுவர் மந்த்ரா டு ஃப்ரீ யூ. நானே அது, நான் தான் இறைவன் என்ற எண்ணம் உன்னை விடுவிக்கும் என்கிறார் அஷ்டவக்ரகி. நான் தான் அது, நான் தான் இறைவன், நான் கட்டுப்பாடுகள் அற்றவன் என்ற எண்ணம் தான் உன்னை கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரும். அந்த கட்டுப்பாட்டிலிருந்து யாரால் கொண்டு வர முடியும்? உன்னுடைய வெளி உலகத்தில் உள்ள யாரால் உன்னை கொண்டு வர முடியாது. உன்னை தவிர உன்னை விடுவிக்க வேறு யாரும் இருக்க முடியாது. நீ தான் உன்னை விடுவித்தாக வேண்டும். என்னால் நீ தான் சிறைக்குள் உள்ளே அமர்ந்து கொண்டு கதவை மூடிக்கொண்டாய். நீ தான் கதவை திறந்து வெளியே வேண்டும். அதுக்கு வெளியிருந்து யார் என்ன சொன்னாலும் அது உனக்கு உதவியாக இருக்காது. நீ படிக்கும் புத்தகங்களோ, கேட்கும் மந்திரங்களோ, உச்சரிக்கும் மந்திரங்களோ, செய்யும் பூஜை புனஸ்காரங்களோ உனக்கு இந்த விடுதலையை இந்த விடுதலையை வாங்கி தராது. அதாவது நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல வாக்குகள் உன்னை இந்த விடுதலை அடைவதற்கு உதவி செய்யலாம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் எதுவும் செய்யாமல் இருந்தால் எதுவும் நடக்காது. இறைவனை நாடுபவர்கள், இறைவனை உணர வேண்டும் என்பவர்கள் நல்ல சிந்தனையில் வாழ்ந்து வந்தால் அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த நல்ல சிந்தனைகள், அந்த நல்ல மந்திரம் என்ன? அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.